முக்காணத்தில் எடுக்க வேண்டாம், மலையில் எதையும் சுட்ட வேண்டாம். இப்படி ஒரு செய்தி, அது செய்தி அல்ல, புதுமையோடு தான் சொன்னார்கள், உணர்வோடு தான் சொன்னார்கள், அறிவோடு தான் சொன்னார்கள். நான் ஆராய்ந்து பார்த்தேன். தேவையில்லாததை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். புரிந்து கொண்டேன். எஸ், அது உண்மை இருக்கிறது. இன்று வருகிற பொழுதும் ஒரு கோல் வந்தது. பாதம் முக்காமணி அதில் பூச முடிச்சுட்டாங்க. முடிப்போம் என்பது என்னுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம். இன்றைய 3 வாசகங்கள் ஒரு முத்தான வாசகம். உங்களிடத்தில் ஒரு அழைப்பு, என்னுடைய அழைப்பு, தாழ்மையான 40 நாள் உபவாசம் செய்ய போகிறீங்க. சில பேர் சரி, அது உங்களுக்கு கட்டாயம் இல்லை, ஆனால் உபவாசம் இருக்கு. 40 நாள் நீங்கள் தவக்கிரிகள் செய்யலாம், விரும்பினவர்கள் செய்யலாம். அதில் எந்த கட்டாயமும் திருச்சபையினாலே விதிக்கப்படவில்லை. இறைச்சிதான் ஒரு நாள் சாப்பிடணும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அல்ல மரக்கறிதான் சாப்பிடணும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. இல்லை ரெண்டையும் தவிர்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்ல போற உபவாசம் எதுவென்று சொன்னால், இன்றைய முதலாவது வாசகம் சீரா ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த சீரா ஞான நூல் இந்த 40 நாளைக்கு நீங்க வாசிச்சு முடிச்சீங்கன்னா அது பெரிய உபவாசமே. உங்களுக்கு நிறைய நேரம் மட்டும் எனக்கு சொல்லாது. ஏன்னு சொன்னா, உங்களோட நான் 15 வருஷம் பயணிக்கிறேன். அப்ப தெரியும் நாங்கள்ல எங்க உங்களுக்கு நேரம் இருக்குது, எங்க இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லலாது. அப்படி சொன்னா அதுலவருடைய கடிதத்துல சொல்றது போல நீங்க பொய்ய சொல்லாதோ வாசிங்கோ. அது ஒரு ஞான நூல், நிறைய விஷயங்கள், நிறைய ஞானத்துல உங்களை படிக்கணும். இன்றைய 3 வாசகங்களும் ஒரு கட்டியம் போடுறதுனால எதற்கு நாங்கள் தொடங்க போகிற இந்த தவக்கால வாழ்க்கை, இந்த 3 வாசகங்களை நான் பார்க்கும் பொழுது 3 விடயங்களை பார்க்கிறேன். 1 ஞானம், 2 தெரிவு, 3வது இதயம். இந்த 3ம் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கின்றது, பின்னி பிணைந்து போயிருக்கு. ஒன்றை ஒன்று தவிர்த்து விட முடியாது, ஒன்றை ஒன்று விலக்கி விட முடியாது. இவற்றுக்கெல்லாம் ஒரு உதாரணமாகத்தான், ஒரு முதல் வடிவமாகத்தான் அஞ்சமரியாள் திகழ்கின்றாள். இளம் வயது, இறைவனுடைய அழைப்பு, தடுமாற்றம். ஒரு ஆளுக்கு நிச்சயார்த்தம் செய்யப்பட்டிருக்கு, ஆனா இன்னும் அமையல, திருமணமாக இல்லை, அதற்கிடையில அமைப்பு. என்ன செய்யணும்? குழப்பம். சரியானது தெரிய வேண்டும். சரியானதை தெரிவதற்குரிய வயது அது அல்ல. அங்கேதான் அன்னமரியாளுடைய தெரிவை நாங்கள் பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி லூக்கா செய்தியிலே 1வது அதிகாரத்திலே 38வது வார்த்தையிலே சொல்லுகிறார். இதோ ஆண்டவருடைய அடிமை, இளம் வயதில் இப்படி ஒரு முடிவு, இப்படி ஒரு தெரிவு. அப்படி தெரிவதற்கு அவள் உந்துசியாக, ஒத்தாசியாக, உந்து சக்தியாக இருந்தது அந்த தேவ ஞானம். அந்த தேவ ஞானத்தால் அவளுக்கு உலகத்தினுடைய போக்கையும் இறைவனுடைய பார்வையையும் விளங்க செய்தது. எங்களுடைய வாழ்க்கையில் அருமையான இந்த தெரிவு என்பது முக்கியமானது. திருப்பலிக்கு முன்பாக
பேர் ஓடி வந்தார். ஃபாதர் நீங்க இங்கே அந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடினார் என்று சொன்னார். உண்மைதான். நீங்க ஒன்றை மறந்துட்டீங்க. வேலண்டைன்ஸ் டே எப்பெல்லாம் நீங்க ஒரு ஆளோட நேசிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் அது வேலண்டைன்ஸ் டே தான். இன்றைக்கு மட்டும் ஸ்பெஷலா பூவை கொடுத்தா போல அது வேலண்டைன்ஸ் டே இல்லை. எங்களோட பழைய பாட்டையை பார்த்தா அவர் மிரக்க போடுவாங்க. பூ தான் அதை நான் பறிச்சு வச்சுட்டு பூ இல்லை. இந்த இதயம், இந்த இதயம் தூய்மை அளித்தால் எல்லாத்தையும் செய்யும். அப்ப இந்த தெளிவு என்பதுதான் இன்று நான் சிந்திக்க வேண்டிய ஒன்று. எதை தெரிவது? இந்த நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா அவங்களுக்கு தெரியும். அந்த குறைவான உற்பத்தி சாதனைகளை கொண்டு எதை தெரிவது என்கின்ற அந்த போராட்டம் இருக்கும். அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலும் உலகியல் போக்கை தெரிவதா, உலகியல் வாழ்வை தெரிவதா, உலகியல் சித்தாந்தங்களை தெரிவதா, உலகியல் எண்ணங்களை தெரிவதா, உலகியல் பார்வையை நாங்கள் கொண்டிருப்பதா, அல்லது தேவ பார்வையை கொண்டிருப்பதா, அல்லது தேவனுக்குரிய முறையிலே என்னுடைய வாழ்வை அமைந்து கொள்வதா, அல்லது இறைவனுக்குரிய முறையிலேயே நான் நடப்பதா என்பதை தெரிவதிலேதான் என்னுடைய ஞான வாழ்வும் என்னுடைய ஆன்மீக வாழ்வும் இருக்கிறது. நான் எதை தெரிய போகிறேன்? இன்னைக்கு உலகம் எங்களுக்கு ஒரு சவால். உலகத்துக்கு முன்னால் நிறைய எங்களுக்கு முன்னால் உலகம் வைத்துக் கொண்டே இருக்கிறது. சவால் விட்டுக்கொண்டே, ஒவ்வொரு கணம் பொழுதிலும் விட்டுக்கொண்டே இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், எதை தெரிவதென்ற பெரிய போராட்டம், பெரிய ஒரு லிஸ்ட். உலகியல் ஞானம், உலகியல் பார்வை எங்களை எங்கே கொண்டு போகும், எதை செய்ய வைக்கும், எதை தீர்மானிக்கும் என்பதெல்லாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எட்டிய உண்மைகள். 3 வருடமாக இன்று உக்ரைன் போர் நடைபெறும். அதற்கு அடிப்படை காரணம் ஆசை, அகங்காரம், கோபம், ஆணவம். இதற்கு இல்லை. காசாவிலே போர் நடக்கிறது. 2 வருடங்களை தாண்டி எத்தனை கொலைகள். இன்று எப்பக்கம் நீங்கள் பார்த்தாலும் கொலைகள் நடக்கிறது. இந்த கொலைகளுக்கு காரணம் என்ன? கோபம். நாங்கள் இங்கே இருக்கிற நாங்கள் யார் கோவிக்கிறேன்னு சொல்லுவோம். எல்லாரும் கோவிக்கிறோம். நான் உட்பட நான் என்ன மறைச்சு சொல்லேன்? கோபம் நல்லதான். யாரா சொல்லுவோம்? கோபத்தால நீங்க சாதிச்ச ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்க. And you achieve anything out of your anger? கோபம் என்ன செய்யும் சொன்னா அழிக்க. அவர் கடவுள் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த கொலையை விட கொலைக்கு காரணமாயிருக்கிற இந்த கோபத்தை நீ உன்னிடமிருந்து எடுத்து விடுவியாக, அதுதான் உன்னுடைய ஞான வாழ்வாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். சொல்லுகிறார், கொலைக்கு காரணம் கோபம். இன்று உறவற்ற நிலைக்கு காரணம் கோபம், பொறாமை, எரிச்சல், காய்காலம், போட்டி. இந்த மனப்பான்மை இவற்றை நாம் வளர்த்து எதை சாதிக்க போகிறோம் என்பதை நாங்கள் யோசிக்காமல், சிந்திக்காமல், எண்ணாமல் நாங்கள் இதை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். எதை? கோபத்தை. இந்த கோபம், இந்த உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் 150 உணர்வுகளிலே இதுவும் ஒன்று. இந்த கோபம் என்பது ஒரு உணர்வு. அதை நாம் கையாள தெரிய வேண்டும். அது எங்களை கையாளக்கூடாது, அதை நீங்கள் கையாளக்கூடாது. இப்படித்தான் இருந்தோம். அன்னையினுடைய வாழ்வு பாருங்க, எத்தனையோ இல்லங்கள்
எத்தனையோ ஆம்புகள் தன்னுடைய ஒரே வேறான மகனை அவர்கள் அடிக்கிற பொழுது அந்த தாயினுடைய மனத்தை பாருங்கள். எவ்வளவு பெருந்திருப்பார், எவ்வளவு நோக்கடிக்கப்பட்டிருப்பார். ஆனால் அவர் கோவிக்கே நம்ம செய்வோம். பெரிய கோடை கட்டி எடுத்து ஏதாவது சேர்த்துக்கோம். கடைசி எங்கட கையால் நாளைக்கு இதில் சொல்லி எதுக்கும் பேருந்து நாளைக்கு போன் பயமாத்தி எல்லாரும் சொல்றோம். சொல்லவும் பயப்பேன். சொல்லிட்டு போனா பின்னால நிறைய வார்த்தைகள் வருது. நான் இலங்கையில போய் எங்க ஊர்ல பூசை வச்சேன். பூசை முடிஞ்சு வீட்டாளர் இங்க திரும்பி வந்த பிறகு எனக்கு தகவல் வருது. எங்களை சுவாமிக்கு போய் ஒரு சொந்தக்காரர் இவரை பூசை வைக்க விடாதே பூசை ஏழு நாள் கேட்டா கொஞ்ச நேரம் பேசவும் கூட சொல்றேன். இதான் பிரச்சனை. பிரசங்கம் ஏன் சொல்ற வேண்டிய ஆசை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி பேர், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பேர், இறைவனுடைய நற்செய்தியை அறிவிப்பதனுடைய பாதங்கள் எத்தனை அழகானது என்று வேதாகமும் மிக அழகாக சொல்லுகிறது. அதுதான் சொல்லுவது. ஆனா நீங்க என்ன தெரியும், பூச முடிஞ்சு அந்த பிரசங்கத்தை கலைக்க மாட்டோம். எதை கலப்பிய இவர் இவ்வளவு சொன்னார், ஏன் இப்படி சொல்றது? அப்படித்தான் தலைப்பு. இதற்குள்ள என்ன இருக்குன்னு சிந்திக்கிறது இந்த குறை. அது என்ற பிரச்சனை. என்ற பிரச்சனை நாம சரியானதை தெரிவு செய்ய வேண்டும். அந்த சரியானதை தெரிவு செய்வதற்கு நல்ல உள்ளம், அந்த நல்ல உள்ளத்தை தான் அன்னமரியாதத்தில் நாம் பார்க்கணும். இந்த நல்ல உள்ளத்தை எப்படி உருவாக்கலாம், எப்படி தயாரிக்கலாம்? நல்ல உள்ளம் வேண்டும். பியூரிட்டி ஆஃப் ஹார்ட் எப்படி நாங்கள் உருவாக்கலாம்? நான் இலங்கையில் நிற்கிற பொழுது என்னுடைய குருவானவர் தன்னுடைய திருநாள் பற்றி ஒன்று வைக்கும்படியாக, குழந்தை திருநாள் பற்றி வைக்கும்படியாக சொல்லியிருந்தேன். அந்த மறைவுரையிலே நான் சொன்னேன், இன்று பெருமை பாராட்டுகிறார்கள். பல மக்கள் பெருமை பாராட்டுகிறார்கள். எதற்கு சொல்லுவோம்? நான் 30 வருஷம் பாவ சங்கீதனை செய்ய, 20 வருஷம் பாவ சங்கீதனை செய்யல என்று சொல்லி பெருமை பாராட்டு. அதுல பெருமை வருது. ஏற்கனவே தவறு. ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனம் செய்து தேவனின் கருணை உட்கொள்வாயாக என்பது திருச்சபையினுடைய கட்டளைகளிலே 6 கட்டளைகளிலே ஒன்று. அதை கடைபிடிக்காமல் 40 வருஷமா 20 வருஷமா இருந்து விட்டு பெருமை பாராட்டணும். ஐயோ பாரு 40 வருஷம் எப்படி பாருங்க. எங்களை தெரிய பார்த்தீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாவசிங்க தொட்டிகள் இன்னைக்கு இலங்கையில கோயில்களே எல்லாம் எடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாரும் புனிதரா போயிட்டு குழுக்கள் தான் பாவிகள் பாருங்க. குருக்கள் பாவியாக போய் கொண்டிருக்கிறாங்க. மக்கள் புரிதலாக அது நல்ல விஷயம் இல்லையா? நல்ல விஷயம். எப்படி எப்படி இந்த பாவ சங்கீதன தொட்டியில தொடாமல் அந்த திருவருட்சாதனத்தை நீங்கள் பெறாமல் எப்படி உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்க முடியும்? என்ன வழி சொல்லுவோம்? நான் பாவம் செய்தான். அதுக்கு தான் நல்லவர் வடிவா சொல்றாரு அந்த கட்டத்துல, எவனொருவன் தான் பாவம் செய்ய சொல்றானோ அவன் பொய்யன். என்ன சொல்ற? பொய்யன். நாங்கள் தான் புரிதல் சொல்றோம். அப்படி சொல்லுங்க, இன்னும் பெரிய பாவத்தை நாங்கள் கட்டி கொள்ளுகிறோம் இல்லையா? அதில் எங்களுடைய தெரிவு எது தெரிவு? அந்த தெரிவு சக்தியாக இருக்க வேண்டும். மாத்தா மரியாதை வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். என்ன செய்தார்கள்? ஆண்டவரை வரவேற்றார்கள். ஏழைகளுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சின்ன தம்பி அழகாக சொல்லுவார், உன்னுடைய உள்ளம் பரிசுத்த ஆவி கூட்டிக்கொள்ளுகிற தேவ ஆலயம். ஆண்டவர் கூட்டிக்கொள்ளுகிற இடம். அதை எங்களுக்கு பரிசுத்தமாக தந்த தந்தை எங்களுக்கு எதிர்பார்ப்பது
பரிசுத்தமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தந்தை பரிசுத்தமாக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் எங்களை பார்த்து அழைப்பு விடுகிறார். ஆகவே இந்த பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒரு வழி நாங்கள் பாவ சங்கீதன தொட்டிகளை நாடி எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதாகும். இரண்டாவது வழி எங்களுடைய சுபங்கள். இன்னைக்கு நாங்க அங்க ஊர்ல பார்த்தோம், அந்த 6 மணி சுபம் எல்லாம் வீட்டை இல்ல பாருங்க. முந்தி எல்லாம் அம்மாவுக்கு பயம், அப்பாவுக்கு பயம். இன்னைக்கு அப்பாவுக்கு டிவிக்கு முன்னால இருக்கிறேன், அப்ப பயம் பெறும். நானும் எங்க மூத்தக்கான பிரச்சனை இருக்கிற கொடுத்து ஐயோ சாப்பாடு இருக்கோ இல்லையோ அந்த நாடும் நாங்க அடிக்ஷனா போயிட்டோம். ஆல்கஹாலுக்கு மட்டும்தான் அடிக்ஷன் சொல்லிடாங்க. அதை விட கொடூரமான விஷயங்கள் இது. என்ன நாங்க வார சந்ததிக்கு இந்த அடிக்ஷனை தான் கடந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக நான் சொல்லல, நீங்க அடிக்ஷனா போகவே ஆல்கஹாலுக்கும் அடிக்ஷனா தான் போறீங்க. இதை சொன்னா நாளைக்கு இதுக்கு சொல்லுவீங்க. ஆனா சொல்றேன், எனக்கு ஒரு கடமை, எனக்கும் ஒரு தெரிவு, எனக்கும் ஒரு பார்வை, எனக்கும் ஒரு பணி, எனக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கு, எனக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. தாயின் கருவிலே இருந்து தெரிவு செய்த இறைவன் எனக்கு ஒரு குறிக்கோளை தந்திருக்கிறார், எனக்கு ஒரு பணியை தந்திருக்கிறார். அதை போலதான் அஞ்சமரியாலும் ஒரு பணிக்காக அந்த பயணத்திற்காக தெரிவு செய்து அந்த தாயின் வழியாக அந்த மகனை எங்களுக்கு கொடுத்து எங்களை தூய்மைப்படுத்தினார். எப்படி? தன்னுடைய அந்த இரத்தத்தை சொரிந்து எங்களுக்கு அந்த விடுதலை வாழ்வை மட்டுமல்ல, எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை தூய்மைப்படுத்தினார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இன்று நின்று எட்ட எப்படி போகலாம் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு எட்ட போய்கொண்டிருக்கிறோம். உலகியல் பார்வைகளினால், உலகியல் போக்குகளினால், உலகியல் எண்ணங்களினால் எங்களுடைய உள்ளங்களை அசிங்கப்படுத்தி துப்புரவற்ற இதயங்களாக எங்களை மாற்றிக்கொண்டு பரிசுத்த ஆவியை விலக்கி விட்டு போய்கொண்டிருக்கிறோம். எவரவர் பரிசுத்த ஆவியை விலக்கி நிற்கின்றார்களோ, எவரவர் பரிசுத்த ஆவிக்கு தடையாக இருக்கின்றார்களோ, அவர்கள் எவ்வாறு தங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்த முடியும்? பரிசுத்த ஆவியை விடுங்கள். Open your hearts to the Holy Spirit. பரிசுத்த ஆவி இயங்குவதற்கு உங்களுடைய உள்ளங்களை விடுங்கள். பரிசுத்த ஆவி உங்களுடைய இதயங்களை தூய்மையாக்குவார். விடுங்கள், தடை செய்யாதீர்கள். தடை செய்வது முதலாவது பாவம். தடை செய்வது, பரிசுத்த ஆவியை விலக்கி விடுவது பாவம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர்தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணவர் சென்றதற்கு முன்னாக எங்களுக்கு சொல்லியிருந்தார். அவர் உண்மையை வெளிப்படுத்துவார், உங்களை வழி நடத்துவார். அந்த நிறை உண்மை நோக்கி உங்களை வழி நடத்துவார். நிறை உண்மை எது? அந்த முடிவில்லாத வாழ்வு நோக்கி பயணிப்பதுதான் அந்த நிறைவான உண்மையாகும். ஆகவே அந்த தெரிவை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் எத்தனை ஆயிரம் குருக்கள் வந்து உங்களுக்கு பிரசங்கத்தினாலும் உங்களுடைய தெரிவு உலகியல் தெரிவாகத்தான் அதிகமாக இருக்கிறது. காரணம் நாங்கள் என்னும் இறை ஞானத்தை பற்றி கொள்ளாததுதான் காரணம். அந்த இறை ஞானத்தினுடைய வெளிப்பாட்டை புரிந்து கொள்ளாததுதான் அடிப்படை காரணம். உலகியல் பார்வை, உலகியல் ஞானம், உலகியல் எண்ணம் எங்களுடைய கண்களை எல்லாம் மறைத்திருப்பதனால் நாங்கள் இறை பார்வையை, இறை ஞானத்தை தொடாதவர்களால் எங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னமரியாள் எங்களுக்கு தந்திருப்பதெல்லாம் அந்த இறை பார்வை. என் ஆன்மா ஆண்டவரையே போற்றுகின்றது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அடிமையாக இருந்தவளை அருள்மிக பெற்றவளாக உயர்த்தினார் என்று
சொல்லுகின்ற அளவிற்கு அவருடைய ஞான பார்வை இருந்ததனாலே தான் இன்று அந்த லூர்து அன்னையினுடைய விழாவை நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள். எங்களோடு பல வடிவங்களிலே பல இடங்களின் மூலமாக பல தரிசனங்களின் மூலமாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு தடவை பேசுகிறோம். நாங்கள் எப்பொழுது எப்பொழுதெல்லாம் பேசுகிறோம். எங்களுக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை. எனக்கு இப்ப ஞாபகம், எனக்கு இப்ப வந்தது கோவிக்க கூடாது. அந்த கோபம் வந்து இருக்கேன். சப்பிளிச்சு கேட்க ஒரு பொன்னன் விழாவுக்கு நாளை இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னது, ஃபாதர் ஷோட் அப்படி ஆரம்பிங்க. ஏதேன் என்ன கூப்பிட்டீங்க, ஏதேன் என்ன கூப்பிட்டீங்க. பாத்தீங்களா உங்களோட தெரிவுகளை. இந்த கொண்டாட்டங்கள் ஏதோ முக்கிய சொல்லுங்க. எத்தனையோ கொண்டாட்டங்கள் நேற்று வந்த கோல்டு இருந்தால் நாளைக்கு திருப்ப வரும். ஷோட்டா சொல்றேன் ஒரே ஒரு விஷயம், இதயத்தை தூய்மையாக்குங்க. If the heart is clean, the action should be clean. If the heart is loving, the words will be loving. If the heart belongs to God, life will reflect Him. So today let us ask ourselves, what I am choosing, what is growing in my heart. If the heart is not pure, these things will not happen. May we choose life. May we seek God's wisdom. And may the Holy Spirit transform our hearts. So open your heart for the Holy Spirit to transform you. உங்களை உருமாற்றுவதற்காக உளமாற்று உண்மையான மாற்றம் செய்வதற்கு பரிசுத்தாவி உங்களை இயங்க விடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மன்னவரியானது போல என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, தாழ்நிலை இன்றைக்கு அடிமே இறைவன் உயர்த்தினார் என்று நீங்கள் மன்னவரியானை போல பாட முடியும். நீங்கள் பாட வேண்டும். அத்தகைய ஒரு ஞானம் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் தேட வேண்டும். அத்தகைய ஞானம் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் தொட வேண்டும். அத்தகைய ஞானம் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அத்தகைய ஞானம் நிறைந்த வாழ்க்கையிலே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். அது உங்கள் விருப்பமாகட்டும், அது இறைவனுடைய திட்டமாகட்டும், அது இறைவனுடைய ஆசையாகட்டும். இதான் சுதன் பரிசுத்தாவியின்